வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு ஒரு வேடன். வேடன் காட்டில் வசித்து வருகிறான். அவன் குடும்பமும் அங்கே தங்கி குடிசை போட்டு இருக்கிறது. என்றைக்கும் இல்லாத திருநாளாக அன்று அவர்களுக்கு எந்த மாமிசமும் கிடைக்கவில்லை. பிள்ளைகளெல்லாம் பட்டினியாக இருக்கிறார்கள். உடனே ஏதாவது கிடைத்தால் உடனே என்ன பண்ண வேண்டும்? கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அதுதானே தகப்பனுக்கு உள்ள தொழில். உடனே என்ன பண்ணுறான்? அந்த வேடன் சென்று பார்க்கிறான். எதுவுமே கண்ணில் படவில்லை. ஒரு மான் மட்டும் கண்ணில் பட்டது. உடனே அந்த மானை எப்பொழுதுமே அவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால், வில்லை எய்யும் போது இதயத்தில் தான் எய்வார்களாம். ஆனால் இந்த மானோ அங்கே இங்கே அசைந்ததால் அதனுடைய காலில் அந்த வில் பட்டுவிட்டது. பட்டவுடன் அது அங்கே துடிதுடிக்கிறது. உடனே சென்று அந்த வேடன் அதை தூக்குகிறான். அப்பொழுது அது கூறுகிறது, வேடா, நீ என்னை கொன்று விட்டாய். ஆனால் என்னுடைய பிள்ளைகளோ அங்கே ஒரு அடர்ந்த மலை இருக்கு. அந்த மலை பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்கிறது. அங்கே என்னுடைய 4 குட்டிகளும் பசியோடு வாடுகிறது. அதற்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி தர வேண்டும். என்னவென்றால், என்னை கொன்ற மாதிரி என்னுடைய குட்டிகளையும் கொன்று விடாதே, சத்தியம் பண்ணி கொடு என்று கூறியதாம். உடனே சரி என்று அந்த மானிற்கும் சத்தியம் பண்ணி கொடுத்தாராம். கொடுத்துவிட்டு தன்னுடைய மனைவிடம் கூறுகிறாராம், புண்ணியம் புண்ணியம் என்றோமே, ஆனால் நான் பாவத்தை எல்லாம் செய்துவிட்டேன். 4 குட்டிகளும் துடிக்கிறதே, என்ன பண்ணுவது என்று. திரும்பவும் சென்று அங்கே போய் பார்க்கிறான். அந்த 4 குட்டிகளும் மான் மாதிரி மருவி கொண்டு இருக்கிறது சொல்வார்கள் எல்லோரும். அது மாதிரி இருக்கிறது. உடனே என்ன பண்ண, அடையாளத்திற்காக நாமே ஒருவரை கொன்றுவிட்டால் என்ன பண்ணுவது என்று ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்து கட்டுறாரு. அந்த ஒவ்வொரு மான் குட்டிக்கும் காலில் கட்டுறாரு. கட்டிட்டு வந்துட்டார். கொஞ்ச நாள் ஆன பிறகு திரும்பவும் வேட்டைக்கு செல்கிறார். அன்றும் அதே மாதிரி தான். கடவுள் சோதிப்பார் தெரியுமா, நல்லவர்களை சோதிப்பார். உடனே அன்றும் அவர் செல்கிறார். அங்கே சென்றால் மான்குட்டிகள் நிறைய இருக்குது. ஆனால் இவர் எதுன்னு தெரியல. உடனே என்ன பண்ணுறாரு, அதை மார்பில் இதயத்தில் வில்லை போடலாம் என்று பார்க்கும்போது காலை பார்த்து விடுகிறார். காலில் அந்த சிவப்பு துணி இருக்கிறது. உடனே அந்த குட்டியை தூக்கிட்டு, நான் உன்னை கொல்லவில்லை, உங்கள் அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன், அதை நான் நிறைவேற்ற வேண்டுமல்லவா என்று கூறி அந்த மானிடம் சொன்னாராம். அதற்கு அந்த மான் கூறியதாம், உங்களுக்கு ஒரு நல்லது செய்கிறேன். இங்கேருந்து 2 மைல் தூரம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒரு ஆறு வரும். அந்த ஆற்றை கடந்தால் அங்கே ஒரு முனிவர் இருப்பார், தவம் செய்து கொண்டிருப்பார். அவரிடம் போய் நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தருவார் என்று. எப்பொழுதுமே முனிவர்கள் உடனே கொடுத்துருவாங்களா? இருந்தாலும் போய் பார்க்கலாம், இந்த மான்குட்டி சொல்கிறதே என்று அவர் போகிறார். போய் பார்த்தால் அந்த முனிவர் அங்கே அமர்ந்திருக்கிறார். அவர் கூறுகிறார், வா மகனே வா என்று. உடனே சொல்லி வச்ச மாதிரி நம்மளை கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு அந்த மனிதர் வேடர் போய் நிற்கிறாரு. அப்போது அந்த வேடரிடம் ஒரு சின்ன பொட்டணம்னா நம்ம சுருக்கு பை மாதிரி இருக்கும் தானே, நம்ம வீடுங்களில் பாட்டிங்கெல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த இடுப்பில் சொருகி வச்சுருப்பாங்க, அந்த வெத்தலை பாக்கெல்லாம் சொருகி வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஒரு சுருக்கு பை. அது ரொம்ப தானியம், நெல் மாதிரி ஒரு மணிகள் கொடுத்துக்கிறாரு. கொடுத்துட்டு, நான் குளிச்சுட்டு வரும் வரைக்கும் இந்த மணிகளில் ஒன்று கூட குறையக்கூடாது, யார் கேட்டாலும் தரவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிக்க போயிடுறாரு. குளிச்சுட்டு அவர் வரதுக்குள்ள இவர் வச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போது குருவி வருது. காட்டில் குருவி சொல்லுது, எனக்கு 4 குஞ்சுகள் இருக்குது, அதுங்களுக்கு இன்றைக்கி இறையே கிடைக்கல வேடா, அதனால் உன் கையில் இருக்கிற அந்த தானியத்தில் ஒரு 4 தானியம் தாயேன், அதில் ஒன்றும் குறைஞ்சி போகாது. எப்படி பட்டினியாக துடிக்கிறாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தானியம்தான், அவங்க பொழைச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுது இவர், என்னடா அந்த முனிவரை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாரே, நாம் கொடுத்தா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தரமாட்டேங்கிறாரு. ஆனாலும் அது
பசியால் துடிக்கிறது என்றது யாருக்கு தான் மனம் இழகாது. உடனே சரி என்று அந்த பறவையிடம் 4 மணிகளை கொடுக்கிறார். உடனே அது என்ன பண்ணும், பறந்து சென்று விடுகிறது. இப்பொழுது முனிவர் வருகிறார். என்னனே, நான் சொன்னதே நீ செய்ய மாட்டியா, இப்படி செய்து விட்டாயே என்று. அப்பொழுது அவர் எதுவுமே சொல்லலை, நான் கொடுத்தேனும் சொல்லலை கொடுக்கலன்னு சொல்லலை, அமைதியாக இருக்கிறார். அதுக்குள்ளே பெரிய காட்டில் வெள்ளம் வந்துடுச்சு, 2ஆக பொழந்துடுச்சு காடே. திடீர்னு வெள்ளம் வந்துடுச்சு. வெள்ளம் வந்தவுடனே அந்த காட்டு ஆற்றுல இவங்க 2 பேராலையும் நிற்க முடியல. அந்த முனிவராலையும் நிற்க முடியல, இவராலையும் நிற்க முடியல, வேடராலையும். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு ஒரு பெரிய மரம் அது வேரோட சாயுது. அந்த வேரை போய் 2 பேரும் பிடிச்சிக்கிறாங்க. மழையெல்லாம் நின்ன பிறகு அந்த வேரெல்லாம் இவங்க உடம்புலலாம் சுற்றி இருக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ புண்ணியன்னு கேட்டலப்பா, இதுதான்ப்பா புண்ணியம். என்னது இது, என்ன புண்ணியம்? ஆமாம், நீ கொடுத்ததுனால, அந்த குருவிக்கு கொடுத்ததுனால நானும் பொழைச்சிக்கிட்டேன், நீனும் பொழைச்சிக்கிட்ட. எப்படி பார்த்தீங்களா? நீ இன்று சாயங்காலத்திற்குள் உனக்கு அரண்மனையில் பெரிய பதவி வரப்போகிறது பார் அப்படிங்கிறாரு. என்னடா இந்த முனிவர் இப்படி சொல்கிறாரு, இவருக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு மனசில். அப்போது அவர் சொல்கிறாரு, நான் சாதாரண முனிவர் அல்ல, இந்நாட்டு அரசர். நான் தனிமையை விரும்பி கொஞ்ச காலம் இந்த பகுதியில் முனிவராக அமர்ந்து இருந்தேன், தியானம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பொழுதுதான் யார் நல்லவர்கள் வருகிறார்கள் என்று பார்த்தேன். இறைவன் உன்னை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். நீ கொடுத்தியே அந்த தானியம், அந்த தானியம் நீ கொடுத்த பறவையினுடைய மூதாதையர்கள் எச்சத்தில் வந்த அந்த விதை, அதுதான் உன்னை புண்ணியமாக காப்பாற்றியிருக்கிறது. அந்த தாய்மானினுடைய சம்மதத்தை நிறைவேற்றினாய் அல்லவா, அதனால்தான் அந்த மான்குட்டி உனக்கு வழி சொன்னது என்று கூறினாராம். இப்பொழுது அந்த அரசர், அந்த முனிவராக இருக்கிற அந்த அரசர் இவரை அழைத்து சென்று அரண்மனையில் ராஜ உபச்சாரம் செய்து ராஜ மந்திரியாக அமர்த்தினாராம். அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கலைகள் 64 கற்றுத்தந்து அரண்மனையிலேயே தங்க செய்தாராம் மன்னர். பார்த்தீர்களா? புண்ணியம் என்பது இதுதான். தானம் தர்மம் கடுகளவு செஞ்சாலும் சரி, தினையளவு செய்தாலும் சரி, பனையளவு உயர்த்துவார் இறைவன், பைபிளையும் சொல்லியிருக்கு. அதே போல இவர் உயர்ந்தாராம். இப்பொழுது பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. அன்பே உன் அன்னை, அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோயில், ஒன்றே உன் தெய்வம். ஒரே தெய்வம் இறைவன் என்பது ஒரே தெய்வம், உனக்கு புண்ணியங்களை கொடுத்து விட்டது என்று அவர் நன்றாக வாழ்ந்தாராம். நாமும் நல்லதே செய்து நன்றாக வாழ்வோம். அன்பே சிவம். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின். இதை கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.